விவசாயம் இந்த நாட்டின் முதுகெலும்பு, விவசாயி நம் மூச்சு. இப்படி சினிமால விவசாயத்தை பத்தி பக்கம் பக்கமா பேசிட்டு மட்டுமே போறவங்களுக்கு மத்தியில நடிகர் மாதவன் ஒரு வறண்ட நிலத்தை பசுமையான தென்னந்தோப்பா வெறும் 3 வருஷத்துல மாத்திருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் மக்களே. நடிகர் மாதவன் தமிழ், ஹிந்தின்னு சினிமால பிஸியா இருந்தாலும் அவருக்கு இயற்கை விவசாயம் மேல பெரும் விருப்பம் இருந்துச்சு. அதன்படி பழனி பக்கத்துல ஒரு நிலத்தை வாங்குறப்போ அந்த நிலம் வறண்டு விவசாயத்துக்கு ஏற்புடையதா இல்லை. நடிகர் மாதவன் இதை ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. இந்த வறண்ட நிலத்தை இயற்கை முறையில புதுப்பிச்சு விளைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான நிலமா மாற்ற முயற்சி செய்யறாரு. அதன்படி ஏற்கனவே இயற்கை விவசாயம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பல விவசாயிகள்கிட்ட இருந்து சரியான முறைகளை தெரிஞ்சுக்கிட்டு அதை செயல்படுத்தவும் செய்யறாரு. நிலத்துக்கு ஈரப்பதம் குறையாம இருக்க எப்படி மூடாக்கு போடுறதுல தொடங்கி கிணத்துல எந்த மாதிரி மீன்களை விட்டா தண்ணி சுத்தமா இருக்குன்னு எல்லா நுணுக்கங்களையும் கத்துக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷனல் விவசாயியாவே மாறி இருக்கிறாரு மாதவன். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நிலம் இன்னைக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசைல்னு தென்னந்தோப்பா நிக்குது அந்த வறண்ட நிலம். இதுல ஹைலைட்டே அந்த நிலத்துல வளர்ந்த அந்த தேங்காய் தான். பியூர் டார்ஃப்னு சொல்லப்படுற நாட்டு ரக குட்டை தென்னை மரங்களை நட்டு செம்ம இனிப்பான மன நிறைந்த தேங்காய்களை விளைவிச்சிருக்காரு. இதுல எந்த ஹைபிரிட் கலப்பும் கிடையாது. இதை பத்தின முழு விவரத்தையும் ஒரு ஆவணமா ரெடி பண்ணி நம்ம விவசாயிகளுக்கு சீக்கிரமாவே கொடுக்கறதா சொல்லியிருக்காரு நம்ம மாதவன். நிலத்தை உயிர்ப்பிச்சு அதுக்கான இயற்கை உரத்தை சரியான நேரத்துல கொடுத்து அதுவா விளைச்சலை தரும்போது கிடைக்கிற திருப்தி வேற எதுலயும் இல்லைன்னு நெகிழ்ச்சியா சொல்றாரு மாதவன். இந்த தென்னை தோப்புக்கெல்லாம் முன்னாடியே வீட்டு மாடியிலேயே செரி பழம், காய்கறிகள்னு விளைவிச்சு பல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு மாதவன். அதுக்கப்புறம் தான் இந்த தென்னை முயற்சி. கனிப்பொறி மட்டும் இல்ல, கலப்பையை பத்தியும் இன்னைக்கு இருக்க யங்ஸ்டர்ஸ் தெரிஞ்சுக்கணுங்கிறது கருத்துக்கு முன்னாடி மாதவனோட இந்த செயல் பாராட்டத்துக்குரியது. சினிமால மட்டும் ஹீரோ இல்லாம நிஜ வாழ்க்கையிலையும் இயற்கையை மீட்டெடுக்கிற ஹீரோவா நிக்கிறாரு மாதவன். இது போன்ற பல இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ், பிஸ்னஸ் ஸ்டோரிஸ் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறீங்களா? யுவர் ஸ்டோரி தமிழை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.